Hi friends, welcome you all. Tnpsc Group 2 Group 2a exam 2022 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து 2022 எக்ஸாம் வந்து 3 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு 2022ல். அதோட அனாலிசிஸை வந்து ஜிஎஸ் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து ஜென்ரல் தமிழில் வந்து 100 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸ், டோட்டல் 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ், மொத்தம் 300 மார்க்ஸ் வந்து இருக்கும். மெயின்ஸில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதில் 40 மார்க்ஸ்க்கு எடுத்தால் தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்கோரிங் பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸ்கோரிங் பேப்பர் வந்து 300 மார்க்ஸ் இருக்கும். ஸ்கோரிங் பேப்பரில் வச்சு தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் கன்ஃபர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் 150 கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமில் 150 கொஸ்டின்ஸ்க்கு 300 மார்க்ஸ்க்கு கட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸை பொறுத்து மாறும். அதே மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு மாறும். ஒவ்வொருத்தருக்கும் பிசிக்கு ஒரு மாதிரி இருக்கும், பிசிஎம்க்கு ஒரு மாதிரி இருக்கும், எம்பிசிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கட் ஆஃபை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கட் ஆஃப் வந்து அந்த எக்ஸாமுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கட் ஆஃபை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியும். ஸோ வந்து நம்ம மெயின்ஸுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 160+ கொஸ்டினாவது கரெக்டாக இருக்கணும். அதாவது 160 to 170 ரேஞ்சுக்குள்ளே நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மெயின்ஸுக்கு வந்து டார்கெட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ 160 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் தமிழில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இலக்கணம், இலக்கியம், தமிழறிஞர், தமிழர் தொண்டு 3 பாட்டு இருக்கும். ஸோ வந்து நம்மளோட முயற்சி, நம்மளோட எய்ம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 90 to 95 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கரெக்ட் ஆனால் தான் நம்மளால் அந்த 160 to 170 கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே போக முடியும். ஸோ வந்து தமிழ் சமச்சீர் புக்ஸ் வந்து 6 to 10 கண்டிப்பாக படிக்கணும். ஸோ 6th to 10th நியூ சமச்சீர் புக்கில் இருக்க தமிழ் லெசன்ஸை கம்ப்ளீட்டாக படிக்கணும். லெசனுக்கு பின்னாடி இருக்க மொழித்திறன் பயிற்சி கூட வந்து படிக்கணும். ஸோ வந்து 11th 12th செய்யுள் உரைநடை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ வந்து எப்படி வந்து தமிழ் லெசன்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலான்றதை பாருங்கள். ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் அண்ட் ஷெடியூல் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக நானாக போட்டது தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ 6th வந்து 9 இயல் இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல்னு படிங்க. 9 நாளில் 6 லெசன் முடிச்சிடலாம். அதே மாதிரி 7th அப்படி தான் 9 days. 8th வந்து ஒரு இயலுக்கு 2 days எடுத்துக்காங்க. கொஞ்சம் பெரிய லெசன்ஸாக இருக்கும் 8th 9th 10thலாம். ஸோ அதுக்கெலாம் 18 days போட்டால் 72 days வந்து நம்ம 6 to 10th புக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். 11th 12th வந்து நியூ புக்கில் இருக்க செய்யுள் உரைநடையை மட்டும் படிங்க. அது ஒரு 7 days படிங்க. ஓல்டு புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஓல்டு புக்கில் இருக்க செய்யுள் உரைநடையை ஒரு 7 days வந்து திருப்பி பார்த்துக்காங்க. டோட்டலாக 86 days நம்ம தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, தமிழுக்கு நோட்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணத்துக்கு வந்து நோட்ஸ் எடுக்கணும். செய்யுள் நூல்வெளியாக இருந்தாலும் டைம் இருந்தால் நோட்ஸ் எடுங்க. இல்லைனா புக்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உரைநடைக்கு வந்து நோட்ஸ் எடுக்க தேவையில்ல, புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பட் மொழித்திறன், கலைச்சொல் அந்த மாதிரி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் மெயின்ஸில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி வந்து 3 hours வந்து கண்டிப்பாக தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். 2 hours வந்து நம்ம லெசன்ஸை வந்து எடுத்து படிக்கணும். 1/2 hour வந்து முதல் நாள் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். 1/2 hour வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் இலக்கணத்தில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இலக்கியம், செய்யுள், உரைநடைலாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்றத உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து டெய்லி வந்து கண்டிப்பாக தமிழுக்கு 3 hours ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நூல்வெளி, இலக்கணம், லெசன்ஸ்க்குலாம் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தே டைம் வந்து கம்மியான டைம்லேயே வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து கேதர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பிடிச்சிருந்தா சேனலில் இருக்கிற வீடியோஸ் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 2022 வந்து 3 எக்ஸாம் நடந்திருக்கு இந்த வருஷம் 2022. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மேக்ஸுக்கு வந்து as usual 25 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. யூனிட் 8க்கு 14, 16, 15. ஸோ யூனிட் 8க்கும் வெயிட்டேஜ் வந்து அதுக்கடுத்து அதிகமாக இருக்குது. பாலிட்டிக்கு வந்து 10, 8, 10ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டியில் வர சான்சஸ் இருக்குது. ஐஎன்எம்மில் வந்து 9, 13, 8 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 8 to 13, 12 கொஸ்டின்ஸ் வந்து இந்த குரூப் 2ல் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கேற்ற மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். யூனிட் 9க்கு வந்து 7, 8, 9 அப்போ 7 to 9 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எக்கனாமிக்ஸில் வந்து 7 to 8 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சயின்ஸில் வந்து 6 to 8, ஹிஸ்ட்ரியில் 6 to 7 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் 5 to 6, கரண்ட் அஃபேர்ஸில் 5 to 7 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு ஹை ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது தமிழுக்கு அடுத்து மேக்ஸுக்கு வந்து ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நம்ம வந்து ட்ரை பண்ணுறது எவ்வளோனா 20 to 23 கொஸ்டின்ஸ் கரெக்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். வேர் டு ஸ்டடி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ சமச்சீர் புக்ஸில் எங்கே படிக்கலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டெய்லி 1 hour கண்டிப்பாக மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட நான் சேனலில் போடலான்னு இருக்கேன். ஸோ வந்து டெய்லி ஒரு 5 to 10 கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தோம். 15 டாபிக்ஸ் இருக்குது மேக்ஸில். 2 daysக்கு வந்து 1 டாபிக் அப்படின்றத எடுத்துட்டிங்க 30 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சேனலில் போடுறேன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எப்படி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெயின்ஸ் ஓரியன்டாக படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொடுக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும். அதில் இருக்க ஆர்டிகல்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். தமிழ்நாடு, இந்தியாவில் ரீசெண்டாக இருக்கிற
ஸோ இப்போ ஏதாவது புதுசாக அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அது ரிலேட்டடாக இருக்க இயர்ஸு ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் எடுத்து நோட் பண்ணால் தான் நம்ம மெயின்ஸுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தமிழ்நாடு இந்தியா ரிலேட்டடாக ரீசெண்டாக இருந்து பாப்புலேஷனை பற்றியோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றியோ, சைல்டு லேபர், பவர்ட்டி, சானிடேஷன், கரப்ஷன், உமன் எம்பவர்மெண்ட், டெரரிசம், வயலன்ஸ், அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டோட ஹெல்த் பாலிசி, சயின்ஸ் அண்ட் டெக்கில் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, என்ஜிஓஸ் என்ன தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறத கரண்ட் அஃபேர்ஸில் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து மெயின்ஸுக்கு டார்கெட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா அதோட சேர்த்தே நல்ல நோட்ஸ் எடுத்து தெளிவாக படிச்சுக்கணும். சயின்ஸும் அதே மாதிரி தான். மெயின்ஸ் ஓரியன்டாக படிக்கும்போது சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். நோட்ஸ் எடுக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லாஸ், டிஸ்கவரி, சயின்ஸ், கிளாசரி அதை பற்றிலாம் எல்லாமே நோட்ஸ் இருக்கணும். அடுத்து யூனிட் 9 பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்லாம் எப்படி மெயின்ஸ் ஓரியன்டாக படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே மெயின்ஸ் சிலபஸ்லேருந்து எடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஸோ இது வந்து தமிழில் கொடுக்கல, மெயின்ஸ் சிலபஸ் இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தமிழில் வேணும்னா கூட நான் சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் கூட நான் சொல்கிறேன் இதோட தமிழ் டாபிக் எப்படி இருக்குன்றது. இ கவர்னன்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்டேட் யூனியன் ரிலேஷன்ஷிப், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பட்ஜெட், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், லோக் அதாலத், இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்க யூனிட் 8, யூனிட் 9 இருக்க டாபிக்ஸை மட்டும் ப்ரிலிம்ஸுக்கு படித்தாலே நம்ம மெயின்ஸையும் சேர்த்து டார்கெட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்ல வரதா தான், இது என்னோட சஜஷன் தான். இதை படித்தோம் அப்படின்னா நம்ம மெயின்ஸையும் ஈஸியாக வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரிலிம்ஸையும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸில் வந்து அது எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபிக் ரிலேட்டடாக இருக்கிறத தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் ஜியாகிரஃபி புக்கில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். அடுத்து ஹியூமன் ரைட்ஸ், எஜுகேஷன், எக்கனாமிக் க்ரோத், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இது எல்லாமே மெயின்ஸும் ப்ரிலிம்ஸுக்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்க டாபிக்ஸ். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக படிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்லாம் மெயின்ஸுக்கு நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ 11th 12th புக்கில் தான் அதிகமான பேஜஸில் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மும் கவர் ஆகும். ஸோ 11th 12th புக்கு அட்லீஸ்ட் 10th 11th 12th 3 மட்டுமே ஹிஸ்ட்ரியில் படித்தோம்னாவே நம்மளால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ப்ரிலிமினரிலே மற்ற 8 யூனிட்டுமே எப்படி படிக்கலாம், மேக்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸும் தவிர மீதி இருக்க 8 யூனிட்டுக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இல்லைன்ற பட்சத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின், டூ யூ நோ கொஸ்டின். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு மந்த்லியும் விடுங்க, மேக்ஸ் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேக்ஸும் இது 2 தவிர மீதி 8 யூனிட்டுக்குமே புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர், இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சேனல் வந்து ப்ரீவியஸ் இயர், டூ யூ நோ ஃபேக்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை பிடிச்சதான் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும், கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லியும் மேக்ஸு டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணுங்கள் லாஸ்ட் டைமில் படிக்கிறீங்க அப்படின்னா. அது மாதிரி யூனிட் 8 எப்படி மெயின்ஸ் ஓரியன்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து தினம் 5 திருக்குறள் படிங்க. அந்த மாதிரி இந்த யூனிட் 8 சிலபஸில் இருக்க லாஸ்ட் ஒரு 2-3 டாபிக்ஸ் முக்கியமாக இருக்கும். தொல்லியல் தொடர்பான கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் மெயின்ஸ்லேயுமே வந்து கார்லேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸை நம்ம ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஏற்ற மாதிரியே படிச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து படித்தோம் அப்படின்னா தமிழில் நம்ம 90 to 95 கொஸ்டின்ஸ் எய்ம் பண்ணலாம். மேக்ஸில் 20 to 22 கொஸ்டின்ஸ் வந்து எய்ம் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸில் 4 to 5, அது மாதிரி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மில் 5 to 7, பாலிட்டியில் 8 to 10, எக்கனாமிக்ஸில் 4 to 5 கொஸ்டின்ஸ், ஜியாகிரஃபியில் 2 to 3 கொஸ்டின், யூனிட் 8ல் 10 to 11 கொஸ்டின், யூனிட் 9ல் 4 to 5 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 152லேருந்து 170 கொஸ்டின்ஸ்க்குள்ளே நம்மளோட கட் ஆஃப் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இதில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்டடி டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். டெய்லி பட் 6 to 7 hours கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட்டு பண்ணுங்கள். 6 to 7 hours கண்டிப்பாக படிக்கணும். இந்த தடவை வேகன்சி அதிகமாக இருக்கும், காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 வருஷமாக எக்ஸாம் கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு டைமே பத்தலைன்றவங்க யூடியூப் வீடியோஸ் இருங்க. யூடியூப்பில் நிறைய கண்டென்ட் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி வீடியோஸை எடுத்து நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதோ இல்லை ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கி யூஸ் பண்ணி கூட படிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக எப்படின்னா தமிழுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸை 3 hours படிங்க டெய்லியும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 2 hours வந்து ஒதுக்கி தான் ஆகணும். ப்ரீவியஸ் இயரோ புக் பேக் கொஸ்டினுக்கும் 1 hour படிங்க. மெயின்ஸுக்கு வந்து ஒரு 1 hour கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டட் ஆகிற டாபிக்ஸை மட்டும் எடுத்து படிங்க. ரிவிஷன் 1 hour. இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக வந்து 6 to 7 hours வந்து உங்களுக்கு டைம் கிடச்சா 8 hours வரைக்கும் கூட படிக்கலாம். ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா 75 days தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்கங்க. இதே ஸோ ஃபஸ்ட்டு தமிழையும் மேக்ஸையும் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி முடிங்க. தமிழுக்கும் மேக்ஸ் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் மெயின்ஸ் ஓரியன்டாக படிக்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். யூனிட் 9, யூனிட் 8 அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிக்கணும். ஸோ ஜிஎஸ்ஸை வந்து மெயின்ஸ் ஓரியன்டாக படிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து என்ன கண்டென்ட் படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ஒரு 10 years போடணும். நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். புக் பேக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின், டூ யூ நோ ஃபேக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக படித்தோம்னாவே நம்மளால் கிளியர் பண்ண முடியும்.
நம்ம புக்கை டீட்டெயிலாக படிக்கலனாலும் பாக்ஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர், டூ யூ நோ கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின் இதை படித்தாலே நம்ம டைரக்ட் ஆன்சர்ஸ் நிறைய ஆன்சர் பண்ண முடியும். செகண்ட் திங், இந்த கூற்று காரணம் இருக்க கொஸ்டின்ஸ் தான் நம்ம டீட்டெயிலாக புக்கு ஃபுல்லாக படித்தா தான் அட்டன் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர்லையோ புக் பேக்லையோ இல்லை டூ யூ நோ ஃபேக்ட்ஸ்லையோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை படித்தனாவே நம்ம மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ மெயின்ஸ் ஓரியன்டாக ஸ்டடியை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணனா கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.